சுவையள்ளும் பாசம் சுவாமிஸ் கிச்சன் நலமெங்கும் வீசும் சுவாமிஸ் கிச்சன். சுவாமிஸ் கிச்சனில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ஈவினிங் ஸ்நாக்ஸ் மெதுவடை. அதாவது தேங்காய் சேர்த்து பொட்டுக்கடலை மாவு சேர்த்து செய்திருக்கேன். ரொம்ப அருமையான ரெசிபி இது. மேலே கிறிஸ்பியாக உள்ள பஞ்சு போல் இருக்கும் பாருங்கள், ரொம்ப வாசனையாட்டு இருக்கும். அதுக்கு தொட்டுக்குள்ளே தேங்காய் சட்னி செய்திருக்கேன். இதை எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம். 1 கப்பு உளுந்தம்பருப்பு எடுத்து 2 மணிக்கூர் ஊறப்பட்டு வச்சுருக்கேன். 2 மணிக்கூர் ஊறின பிறகு தண்ணியை வடிச்சிக்கிட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றிடுங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிடுங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுக்கணும். நம்ம வடக்கி அரைச்சி எடுப்போம் இல்லையா, அதே போல் அரைச்சி எடுக்கணும். இதை இப்போ கொஞ்சமாக எடுத்து தண்ணியில் போட்டு பாருங்கள். தண்ணியில் நல்லா மிதந்து வரணும், கீழே பெய்யக்கூடாது. ஆனால் நல்லா அரைப்பட்டிருக்குன்னு அர்த்தம். இப்போ இது ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றி வச்சுருங்க. இதே போல் மீதி உள்ளதையும் அரைச்சிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிடுங்க. நிறைய போட்டு அரைச்சாதுங்க நல்லா அரைப்படாது. இப்போ இதுக்கும் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி இதையும் அதே மாவில் சேர்த்துருங்க. எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு 1/4 டீஸ்பூன் கூட கொஞ்சம் உப்பு. நம்ம இந்த வடைக்கு தேவையான அளவு உப்பு போடுங்க. இப்போ ஒரு பிஸ்கால நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. கையால் வச்சு கலந்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் கலந்து விடணும். இந்த விஸ்கால் கலந்தீங்கன்னா ஒரு 3 நிமிஷம் கலந்தால் போதும். நல்ல பந்து போல் வந்துடும். நம்ம கிரைண்டரில் அரைச்சது போல் நிறைய வந்தது போல் இப்படி இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்படி இருக்கணும், கிள விழாமல் பந்து போல் விழணும். பாருங்கள், இதுதான் பக்குவம். இப்போ நல்ல மிளகு 1/2 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், இஞ்சி ஒரு பெரிய துண்டு இஞ்சியை நல்லா இடித்து போட்டுருங்க. இல்லைன்னா பொடியை கட் பண்ணி போடணும். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், பொடியை துருவின தேங்காய் துருவல், 2 பச்சை மிளகாய், உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் போடுங்க. பெரிய வெங்காயத்தில் சின்ன சைஸ் வெங்காயத்தை எடுத்திருக்கேன். கருவேப்பிலை, மல்லிக்கீரை, 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு அரைச்சி வச்சுக்கிடுங்க. நான் இதில் முதல்ல 1 டேபிள் ஸ்பூன் போடுவேன். உங்களுக்கு மாவு வடை பக்குவத்துக்கு வரல அப்படின்னா இந்த பொட்டுக்கடலை மாவு அவளையும் போட்டுருங்க. நல்ல டேஸ்ட்டாக நல்ல மேலே கிறிஸ்பியாக வரும் இந்த பொட்டுக்கடலை மாவு சேர்க்குறதுனால. நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு ஒரு சைடில் இருக்கட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. அதுக்கிடையில் நம்ம சட்னி வச்சிடலாம். 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு 3 பச்சை மிளகாயை நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கி விடுறதுனால நம்மளுக்கு காரம் அதிகமாக தெரியாது. நல்லா வதங்கிட்டு இப்போ 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு அதையும் போட்டு நல்லா லைட்டாக கொஞ்சம் சிவந்து வரட்டு. இப்போ இதில் ஒரு துண்டு இஞ்சி மட்டும் போட்டால் போதும். பூண்டு போட வேண்டாம். இஞ்சி போட்டால் தான் நல்லா வாசனையாக இருக்கும். ஹோட்டலில் சட்னி இருக்கும் இல்லையா, அதே மாதிரி இருக்கும். இப்போ 1/4 கப்பு கொஞ்சம் கூட துருவின தேங்காய் போட்டிருக்கேன். அது லைட்டாக வதக்கினா போதும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலையும் போட்டு 2 சின்ன வெங்காயம் அதையும் போட்டு உடனே ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் மாற்றுங்க. நல்லா ஆறிட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றியாச்சு. ஒரு சின்ன துண்டு புளி, கருவேப்பிலை கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறவரப்பாக இருக்கணும். நம்ம சட்னி அரைச்சி எடுப்போம் இல்லையா, ரொம்பவும் குறவரப்பாட்டு இருக்கக்கூடாது, நல்லா நைஸாட்டும் அரைச்சிடக்கூடாது. இப்போ ஒரு பவுலில் மாற்றிடுங்க. இப்போ இதுக்கு எண்ணெயில் தேங்காய் எண்ணெயில் கடுகு, உளுந்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், சின்ன வெங்காயம் போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. இந்த சின்ன வெங்காயம் நல்லா சிவந்து வரணும். அப்படின்னா தான் நல்ல வாசனையாக இருக்கும் இந்த சட்னி. இப்போ இதில் கருவேப்பிலையும் போட்டு கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்ச உடனே இந்த சட்னியில் விட்டுருங்க. விட்டு கலந்து விட்டுருங்க. இந்த சட்னிக்கு வடக்கி சட்னிக்கு தாளிக்கவும் வேண்டாம், தாளிக்காமலே நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் அந்த சட்னி இப்படி தாளித்து பாருங்கள், ரொம்ப மணமாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அது ஒரு சைடில் இருக்கட்டு. நம்ம வடக்கி மாவை பார்த்துருவோம். இப்போ நல்லா கையில் தண்ணியை தொட்டுக்கிட்டு ஒரு பால் கவர் எடுத்துவிடுங்க, இல்லைன்னா வாழையில் எடுத்துவிடுங்க. பாருங்கள் இப்படி உருட்டி வச்சு பாருங்கள். உங்களுக்கு தண்ணியாக இருந்தேன்னா கொஞ்சம் பொட்டுக்கடலை மாவு போட்டுக்கலாம், இல்லைன்னா அரிசி மாவு போட்டுக்கலாம். பாருங்கள் இப்படி பக்குவமாக இருக்குது. இப்போ இது கரெக்டாக இருக்குது எனக்கு. நீங்கள் தண்ணி விட்டு கூட அரைச்சிட்டிங்களன்னாக்கி பரவாயில்ல, பொட்டுக்கடலை மாவு போட்டுக்கலாம். பாருங்கள் இப்படி தட்டி போட்டுருங்க. சுலபமாக தட்டி போட்டுடலாம். எண்ணெய் நல்லா காய்ச்சிருக்கணும் முதல்ல. அதுக்கு பிறகு மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு போடுங்க. அப்படின்னா தான் உடனே மேலே சிவந்து வராது. எல்லா பக்கமும் ஒன்று போல் பொன்னிறமாக வந்த உடனே எடுத்துடலாம். இது மேலே நல்ல கிறிஸ்பியாக இருக்கும், நல்ல வாசனையாட்டும் இருக்கும். பாருங்கள் இவ்வளோ அழகான கலராக இருக்குது. எல்லாமே எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா மாவுலையும் சுட்டு எடுத்துடலாம். நான் எல்லாமே
சுட்டு எடுத்தாச்சு. கம்மனி வாசனை இருக்குது. நம்ம இஞ்சி அதிகமாக சேர்க்கறதுனால நல்ல வாசனையாக இருக்கும். பாருங்கள் மேலே எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள். உள்ளே எவ்வளோ பஞ்சு போல் இருக்குது. இதே மாதிரி நீங்களும் ஈவினிங் ஸ்நாக்ஸு செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.